ஜெபிக்க போறோம். இன்னைக்கு நமக்காக, உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. கண் முன்னாடி இயேசுவ நிறுத்துங்க. எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, சாட்சியை கேட்கும்போது உங்களுக்கு நிறைய காரியம் உணர்த்தப்பட்டிருக்கு. நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமையா இருக்கிறீங்க. ஃபோனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், புகைப்பிடிக்கிற பழக்கமா இருக்கலாம், போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிற பழக்கமா இருக்கலாம், குடிக்கிற பழக்கமா இருக்கலாம். உப்பு கொடுத்து ஜெபிங்க. அதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் பிசாசு. அந்த அடிமைத்தனத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்க பாவத்துக்குள்ள தள்ளி உங்களுக்கு ஆண்டவருக்கு உங்களுக்கு கெடுத்து கொண்டு இருக்கிறான். அதை இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த பாவம் உங்களுக்குள்ள இருக்கு. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்க. பாவம் மன்னிக்கப்படும் போது உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த பாவம் மன்னிக்கப்படும் போது நீங்க அதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கிற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கேளுங்க. நம்ம ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என்னை விடுதலையாக்குங்கன்னு கேளுங்க. இயேசுவேன்ற பேரை சொல்லி கேளுங்க. இயேசுவே என்னை விடுதலையாக்குங்க. ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நீங்க அந்த பாவத்திற்கு இடம் கொடுத்துட்டீங்க. குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அந்த காரியத்திற்கு இடம் கொடுத்தது நிமித்தம் நீங்க அதுல அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை ஆக்குங்கன்னு கேளுங்க. விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. கேளுங்க. என்ன காரியமா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல வியாதியா இருக்கலாம், இல்ல போராட்டமா இருக்கலாம். அதனால நீங்க ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க இயேசு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். உணர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவே நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க. என்னால ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியல, ஒழுங்கா வேத வாசிக்க முடியல, எனக்காக அந்த காரியத்தை குறிச்சே யோசிக்க முடியல. இந்த போராட்டத்தின் நிமித்தம், இந்த அடிமைத்தனத்தின் நிமித்தம் நீங்க அந்த மாதிரி காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. இப்ப விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. இயேசு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர போறீங்க. அநேகருடைய அடிமைத்தனம் உங்களை விட்டு வெளியேறுகிறது. போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதுல இருந்து நீங்க விடுதலையாக்க போறீங்க. விடுதலை ஆகி கொண்டிருக்கிறீங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. அநேகர் அந்த விடுதலையை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பாரம் உங்களை விட்டு வெளியேறி போன ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. அதை இயேசு கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அநேகருடைய இருதயம், ஒரு சரீரம் லகுவா மாறிக்கொண்டிருக்கிறத உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பொல்லாத ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவே நீங்க விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. கேளுங்க. இயேசுவேன்னு கூப்பிட யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவங்களுக்கு விடுதலையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே நீங்க விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. அநேகருடைய பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை, அநேகருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இயேசுவே விடுதலை நீங்க கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அநேகர் பயத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவே நீங்க விடுதலை கொடுங்கப்பா. குழப்பத்தின் நிமித்தம், பாவத்தின்